காய்ஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த செங்கற்பனை கிராமத்தில் உள்ள ஒரு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இது எல்லாருமே எங்களுடைய இனத்தார், எங்களுடைய வம்சம், எங்களுடைய அரண்மனை வம்சம், எங்களோட மன்னர் பரம்பரை. நாங்கள் அதுவும் போக நாங்கள் வந்து என்னென்னா ஒரு முக்குளத்தோர் சமுதாயம். இனத்தை பற்றி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஊரில் அவங்க இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயில் இங்கே இருக்குது. ஆனால் இதில் வீடுங்கள்லாம் பார்த்தா கம்மியாக இருக்கமா இருக்கும். ஆனால் பழைய காலத்து வீடு ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து சொந்தக்காரவங்க வீடு. பாருங்க, 100 வருஷத்து வீட்டுக்குள்ளே நான் இப்போ போகிறேன், கால் எடுத்து வைக்கிறேன். 100 வருஷத்து கட்டடம். இந்த மச்சு பாருங்கள், இந்த மச்சு பாருங்கள், மச்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் பாருங்கள், 100 வருஷம் ஆச்சு. இந்த ஜன்னல் கதவு எல்லாமே 100 வருஷம். இந்த மச்சு அடைச்சிருக்காங்க பாருங்கள், இதுவுமே 100 வருஷம். இந்த வீடே மொத்தத்தில் இந்த பில்டிங்கே 100 வருஷம். எங்கள் இனத்தார் இந்த ஊரில் இருக்காங்க. இங்கே தான் நாங்கள் சாமி கும்பிட வருவோம். நாங்கள் வருஷம் நாங்கள் இங்கே சாமி கும்பிட வந்துட்டு எங்கள் வீடை பாருங்கள், பழைய காலத்து வீடை பார்த்துக்கோங்க, 100 வருஷத்து வீடை பார்த்துக்கோங்க. இது மாதிரி நான் வந்து இருக்கணும், வாழணும்லாம் நினச்சேன். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வீடுங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுப்படி, கிச்சன் பாருங்க, இவ்வளோ 4-5 குடும்பம் இதுல இருந்தது. 4-5 குடும்பம் இருந்து அது அப்படியே சம்பாதிக்க வெளியில போய் இன்னும் பெண்கள் பழைய ஜன்னல் பாருங்க எப்படி புடங்குறதுக்கு வச்சிருக்காங்கன்னு. இங்க பாருங்க, சுவரோட ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சவர், 2 அடி சவருங்க. ஈஸியா அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன். ஆமா, பாத்துக்கங்க गाइस, இவங்க நம்ம சொந்தக்காரவங்க. எங்களுக்கு அவ்வளவு சொந்த பந்தத்தோட இருக்கேன் நான். வருஷம் தான் இவங்களை மீட் பண்ணுவேன், வருஷம் தான் மீட் பண்ணுவோம். ஆமா பாத்துக்கங்க, இவ்வளவு பெரிய வீடுங்க, பெரிய வீடுங்க. நான் நடந்து போய்கிட்டே இருக்கலாம். செட்டிநாடு வீடு எல்லாமே செட்டிநாடுங்க மாதிரி. ரூமை பாருங்களேன், இந்த ரூமை பாருங்க. ஃபர்ஸ்ட் காய்ஸ் இங்க பாருங்க, கதவு பாருங்க. நானே குனிஞ்சுதான் போகணும் காய்ஸ், நானே குனிஞ்சு. அந்த காலத்து வீடு இங்க பாருங்க, இந்த மாதிரி தாப்பால் போட்டுருக்கோம். தாப்பால பாருங்க, திறக்க முடியாது. இதெல்லாம் நம்ம இந்த பில்டிங்ல திறக்கவே முடியாது. உள்ள ஜாமா வச்சிருக்கீங்களோ? ஆமா, இதெல்லாமே வந்து கோயில்ல போய் விளக்கெல்லாம் ஏற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ண விளக்கு பூஜை. அதே மாதிரி ஆமாம் பாருங்க, சாமிக்கு பூவெல்லாம் வச்சுருக்காங்களா பாருங்க, பூவெல்லாம் வச்சுருக்காங்களா. எங்கள் அம்மா சூரியகாந்தி. இதே மாதிரி அந்த சைடு பாருங்க, பல லைட்டு இல்லை, லைட்டு இருக்கா? போடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பழைய காலத்து வீட்டு. அது அபூர்வம் பார்க்கறதுக்கு. எனக்கு உண்மையாலுமே ஒரு கனவு கண்ட மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் நான் இதெல்லாம் 100 வருஷம். நீங்கள் 100 வருஷத்து வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்க, நான் வசிச்சதில்லை. எங்க அம்மா அப்பா வந்து சின்ன வயசுல எங்களை வந்து சிட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் வெளியூர்ல இருந்து இப்பதான் வந்து பாருங்க, பழைய காலத்து ரூம்புகளை பாருங்க. நான் தான் முதல்ல போறேன் சுரங்க பாதைக்குள்ள போய் இந்த ட்ரெங்கு பெட்டிய பாருங்க, இந்த பலகைய பாருங்க, மச்சு பாருங்க, அடைச்சு தானியம் கொட்டுறது. இதுக்குள்ள தானியமும் வைக்கலாம். இவங்க சீர் வைக்கிற பாத்திர மண்டங்களை இதுல அடைச்சு வச்சிருப்பாங்க. தேவையில்லாத ஜாமான்லாம் இருக்கு. இங்க பாருங்க கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ட்ரெங்கு பெட்டி. இது மாதிரி இனிமேல் பார்க்க முடியுமாங்க இந்த ட்ரெங்கு பெட்டி? இந்த ட்ரெங்கு பெட்டி, மரப்பெட்டி பாருங்க. இது மரப்பெட்டி, அந்த காலத்து மரப்பெட்டி. இப்பெல்லாம் உள்ள மரம்லாம் உளுத்து போயிருது. இந்த பக்கத்துல இந்த சைடு ஒரு மரப்பெட்டி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, பெரிய மரப்பெட்டி. இங்க பாருங்க, பெரிய மரப்பெட்டி. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய, என்ன பொக்கிஷம்லாம் வச்சிருப்பாங்க சொல்ல முடியாது. பழைய பாத்திரம் ஏதாவது இருக்கா அந்த காலத்துல? பாருங்க, இல்ல அந்த காலத்து சின்ன குட்டி பொருள் ஏதாச்சும் இருக்கா? குட்டி பொருள்னா இதெல்லாம் பழங்காலத்து பானை தானே. பானை இதுதான். வேற என்ன மாதிரி நீங்க கேக்குறீங்க? சும்மா ஏதாச்சும் செம்பு, இந்த கும்பான்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிடுறது மாதிரி. அப்புறம் வேற ஏதாவது சின்ன குட்டி தூக்கு சட்டி, வேற எதுவுமே இல்லையா? பழைய காலத்து பொருள் உங்களோட பித்தளை எதுவுமே இல்லையா? என் பொண்ணு தான் ஆசைப்படுறா, பாத்துக்கங்க. இப்போ இங்க பாருங்க, என்னோட பொண்ணு ஆசைப்பட்டுட்டான்னு எங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டு பழைய காலத்து பொருள் இருக்கான்னு எனக்காக அவங்க பார்த்தாங்க. இல்ல அவ இந்த பித்தளை கேட்பா. பித்தளை இருக்காருங்க, இதெல்லாம் பழங்காலத்து இப்பெல்லாம் வச்சிருக்காங்கதான். இது எல்லாமே பழைய காலத்து பானை. இந்த பானையை காமிங்களேன். பழைய காலத்து பானை குட்டி ஏந்த இருக்கு. ஆனா
பழைய காலத்து பானை, சர்வ பானை. இதெல்லாம் பழைய காலத்து சர்வ பானை பார்த்துக்கோங்க. ஏங்க இந்த பாத்திரம்லாம் பழங்காலத்து இதெல்லாம் இப்பயும் விக்கிறான் தான். ஆ, இருந்தாலும் அப்ப உள்ள இது வேறதான். அதனால வச்சிருக்கீங்க, இருக்கட்டும், ஞாபகத்துக்கு கிடக்கட்டும். கிடைக்காது இப்ப. கிடைக்காது. என் பொண்ணு வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிற இதுல என்ன இருக்கு? எல்லாம் பழைய காலத்து பாத்திரமா, பிளாஸ்டிக்கா. இருங்க, பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேட்டி எடுத்துக்கிட்டு நான் அப்படியே நான் வந்து யூடியூப்ல இருக்கேன். நான் வந்து அதனால வந்து எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுறேன். வாங்க, இப்படி வாங்க, எங்களுடைய பின்னாடி பழைய வாங்க. வீடு பின்னால பாருங்க, bedroom, attached bathroom எல்லாம். பாருங்க. நாமெல்லாம் இந்த இத்தனோண்டு பேர்ந்து கிடந்தா ஓடியே போயிருவே.